இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 15 பார்க்க போகிறோம். யூனிட் 15ல் என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இன்னோவேஷன் சர்வீசஸ் ஆஃப் மாடர்ன் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா, ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட் அண்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ், diversification of banking, financial service, leasing, credit cards, mutual funds, merchant banking, factoring service, credit rating, e-banking. இதெல்லாமே யூனிட் 15ல் கவர் ஆகிற டாபிக்ஸ். இந்த டாபிக் எல்லாமே பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய யூனிட் அப்படின்றதுனால நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லேருந்து கமர்ஷியல் இன்னோவேஷன் சர்வீஸ் ஆஃப் மாடர்ன் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா வரையும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபுல்லாக டாப்பிக்கை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு லாஸ்ட் டாபிக் கவர் பண்ண உடனே பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸில் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேங்க் அப்படின்ற வேர்டு நம்ம எப்பயுமே ஒரு வேர்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது லத்தீன் வேர்டாவோ க்ரீக் வேர்டாவோ இல்லாட்டி ஃப்ரெஞ்சு வேர்டாவோ ஏதோ ஒரு கண்ட்ரியோட வேர்டாக இருக்கும். ஆனால் இங்கே பேங்க் அப்படின்றது இட்டாலியன், லத்தீன், க்ரீக், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் சொல்லிட்டு 4 கண்ட்ரீஸில் 4 or 5 கண்ட்ரீஸ்லையுமே பேங்க் அப்படின்ற ஒரு வேர்டை கொண்டு வந்திருக்காங்க. இட்டாலியனில் பேங்கோ, லத்தீனில் பேங்கர்ஸ், க்ரீக்கில் பேங்க்யூஸ், ஃப்ரெஞ்ச்லேயும் பேங்க்யூஸ். இதோட மீனிங் என்னென்னா பெஞ்ச். இந்த 4 கண்ட்ரிலையும் பேங்க் அப்படின்ற வேர்டுக்கு பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் வேர்டில் பேங்க் அப்படின்றது ஜாயிண்ட் ஸ்டாக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பேங்க் அப்படின்றது ஒரு பெஞ்சில் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வாட் இஸ் பேங்க் அண்ட் பேங்கிங்? இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி டெபாசிட்டை கெட் பண்ணிவிட்டு அந்த டெபாசிட் மூலமாக லோன் ப்ரொவைட் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த பேங்கிங். இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1949 என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, accepting for the purpose of lending or of investments of deposits of money from the public repayable on demand or otherwise or withdrawable by check, draft, order or otherwise அப்படின்னு சொல்லிட்டு 1949 ஆக்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து பேங்கிங்க்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டெபாசிட்டை கெட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக லெண்ட் பண்ணுறது, பப்ளிக்டேருந்து கவர்மெண்ட்லேருந்து பாரோ பண்ணியோ பப்ளிக்லேருந்து டெபாசிட்டை கெட் பண்ணியோ அதை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு லெண்ட் பண்ணுறதும், யார் அங்கே அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்காங்களோ அவங்களோட அமௌண்ட்டை அவங்களே வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரது பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Reserve Bank of India Act 1934 and the Banking Regulation Act 1949 பேங்கிங்கோட ஆப்ரேஷன்ஸை இந்தியாவில் கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் பேங்கிங் இன் இந்தியா ஃபார்ம்ஸ் த பேஸ் ஆஃப் 3 பேஸஸில் இருக்குது. இந்தியாவோட பேங்கிங் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அது 2 செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் பேங்கிங்கோட செக்டார் எப்படி இருந்ததுன்னு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் ப்ரீ நேஷ்னலைசேஷனுக்கு முன்னாடி பீரியடில் பேங்கிங்கோட சிச்சுவேஷன்ஸ், போஸ்ட் நேஷ்னலைசேஷன் பேங்க்கெல்லாம் நேஷ்னலைசேஷன் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் லிபரலைசேஷன் பீரியடில் பேங்க்கெல்லாம் இன்னைக்கு டேட் வரைக்கும் பேங்க் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்க்கலாம். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் 1786 1947 வரைக்கும் பேங்க்கோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் சொல்லிட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு 1970 லொக்கேட் பண்ணாங்க. அப்போ வந்து இந்தியாவோட கேபிட்டல் கல்கட்டாவாக இருந்தது. அந்த கல்கட்டாவில் இதோட பேங்க்கு வராங்க. ஆனால் இதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து அவ்வளோவா ஃபுல்ஃபில்லாக இல்லை. ஸோ அந்த பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 1832 இந்த பேங்கிங் ஆப்ரேஷன் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகி அதை வந்து வைண்ட் அப் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்துருச்சு. அப்புறம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் ஒரு 600 பேங்க்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க கண்ட்ரியில். ஆனால் அந்த பேங்க் எல்லாமே அவள் மேனேஜ் பண்ண முடியல, சர்வைவல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்துச்சு. அப்புறம் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வந்து வேரியஸ் பேங்க் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1786 1791 வரை இருந்துச்சு. உர்த் கமர்ஷியல் பேங்க் 1881 1958 வரை இருந்துச்சு. பேங்க் ஆஃப் பெங்கால் 1909 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது இட்ஸ் நாட் அ எண்ட். இதெல்லாம் இந்த சிச்சுவேஷன் இயரில் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எண்ட் ஆகலை. பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு 3 பேங்க்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் வந்தப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நீடை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெயின் மோட்டோவில் தான் இந்த 3 பேங்க்ஸையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த பேங்க்ஸில் என்னாச்சு அப்படின்னா 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பேங்காக ஒரே பேங்காக அதை வந்து மர்ஜ் பண்ணாங்க. நாட் அ நேஷ்னலைஸ்டு, மர்ஜ் பண்ணாங்க. அப்புறம் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1959 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கரண்ட்டாக லார்ஜஸ்ட் பேங்காக இருக்குது. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் ஸ்டார்ட் பண்ண சம் ஆஃப் த பேங்க்ஸ்: அலகாபாத் பேங்க் 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 1894 ஸ்டார்ட் பண்ணாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா 1906, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1911, கனரா பேங்க் 1906, பேங்க் ஆஃப் பரோடா 1908. இந்த பேங்க்ஸ் எல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் அப்போவும் ஸ்டார்ட் பண்ண பேங்க்ஸ். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் அப்போ அந்த ஸ்டார்ட் பண்ண பேங்க்ஸ்லாம் நிறைய ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, இந்தியன் அக்கௌண்டிங் ஹோல்டர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணலை, யாரையும் நம்பலை. இந்த பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நம்பலை. அவங்களுமேவும் ஒர்த்ஃபுல்லாகவும் ஒரு ட்ரூத்ஃபுல்லாகவும் இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தது. அதனால தான் பேங்கிங் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அப்புறம் லாக் ஆஃப் மிஷின்ஸு, டெக்னாலஜி லாக் ஆனது, மிஷினரிஸ் லாக்காக இருக்குது, எல்லாமே ரிட்டர்ன் ஒர்க்காக தான் இருந்துச்சு. அந்த ரிட்டர்ன் ஒர்க் இருக்கிறப்ப ஹியூமன் எரர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா டைம் கன்சூமிங் வேறு, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. அப்புறம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு அந்த பேங்கிங் நாலேஜ் அதிகமாக இருந்துச்சு. அவங்களோட லாக் ஆஃப் ஸ்கில், இந்த மாதிரி சிச்சுவேஷன்னால் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் பேங்கிங் செக்டார் வந்து அவ்வளோவா ஒன்றும் நல்லதாக இல்லை. அப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் 1949 1991 வரைக்கும் ஆல் த மேஜர் பேங்க்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி வேர் லெட் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து ரூரல் பீப்புளுக்கு வந்து அவ்வளோவா ஒன்றும் லெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்குரிய செட் ஆஃப் த பேங்க்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விச் எய்ம் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ப்ரைவேட் செக்டாரில் உள்ள பேங்க்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட பேங்க்கில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டியை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தாங்களே தவிர, வில்லேஜ் சைடோ ரூரல் ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இல்லை. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்பிஐ இன் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1934 ஆர்பிஐயோட ஆக்ட் வந்தது. இந்த ஆக்ட் படி எல்லா பேங்க்கையும் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து பேங்கிங்க்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதுபடி தான் பேங்க் நடக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி பார்த்தோம் 1995 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை இம்பீரியல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டு வந்தாங்க. அதுதான் இப்போ லீடிங்கில் இருக்க ஒரு கமர்ஷியல் பேங்க். தென் அப்புறம் 1969 வந்து ஒரு 16 பேங்க்ஸை நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இந்த நேஷ்னலைஸ் பண்ண பேங்க்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். 1969 14 பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், தேனா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ஸ், சிண்டிகேட் பேங்க்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யுனைடெட் பேங்க், யூசிஓ பேங்க், இந்த பேங்க் எல்லாமே நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இந்த நேஷ்னலைஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் இந்தியாவுக்கு அப்படின்னா, பேங்க்கெல்லாம் நேஷ்னலைஸ் பண்ணும்போது இதில் எந்த பேங்க்கெல்லாம் நேஷ்னலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யார்கிட்டலாம் பப்ளிக் டெபாசிட் 50 crore மேலே இருக்கோ, 50 crore மேலே இருக்கிற 50 crore மேலே இருக்கிற எல்லா பேங்க்ஸையுமே நேஷ்னலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எய்மில் எந்த பேங்க்லாம் 60 crore மேலே வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்கு ஃபுல்லாமே நேஷ்னலைஸ் பண்ணாங்க. நேஷ்னலைஸ் பண்ணது மூலமாக ஃபண்டு இன்க்ரீஸ் ஆச்சு. பேங்க்கில் இந்தியாவில் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ் டெவலப் ஆச்சு. ஸோ இந்த நீடை தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் ஃபினான்ஷியல் பொசிஷன் டவுன் ஆகிறப்ப எந்த பேங்க்கெலாம் நிறைய பணம் வச்சுருக்காங்க, 50 crore மேலே வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த பேங்க்கை அந்த 14 பேங்க்ஸையும் 1969 நேஷ்னலைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1980s ஒரு 6 பேங்க்ஸை நேஷ்னலைஸ் பண்ணாங்க.
ஆந்திரா பேங்க், கார்ப்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் கமர்ஷியல், பஞ்சாப் அண்ட் சிண்டிகேட் பேங்க், விஜயா பேங்க். இந்த 6 பேங்க்கையுமேவும் 1980s நேஷ்னலைஸ் பண்ணாங்க. அப்போ ஓவராலாக 1980 வரைக்கும் 20 பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் பண்ணப்பட்டுச்சு. இதை நேஷ்னலைஸ் பண்ணதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா, ஃபண்டு இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக கண்ட்ரியில் உள்ள எக்கனாமிக்கோட கண்டிஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ கண்ட்ரியில் எக்கனாமிக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன பண்ணுச்சு, ரூரல் ஏரியாவுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு இந்த நேஷ்னலைஸ் பண்ணது மூலமாக ஹெல்ப்பாக இருந்துச்சு. தென் எக்ஸ்கியூஸ் மீ இது மூலமாக என்ன பண்ண முடிஞ்சிச்சு, பீப்புளுக்கு மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க முடிஞ்சிச்சு. பீப்புள்கிட்ட ஒரு பேங்க் பற்றின அவேர்னஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. இது மூலமாக பேங்க்கோட பெட்டர்மெண்ட், பீப்புளுக்கு வந்து பேங்க் ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. இதனால் கவர்மெண்ட்டுக்குமேவும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ காம்படிஷன் டிக்ரீஸ் ஆகி ஒர்க் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எது மூலமாக அப்படின்னா பேங்க்கெல்லாம் நேஷனலைஸ் பண்ணது மூலமாக. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்போ மேஜர் டெவலப்மெண்ட்க்கு பேங்கிங் செக்டார் வந்து ரொம்ப மேஜர் டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்க்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டுக்கு பேங்க்கெல்லாம் நேஷ்னலைஸ் பண்ணது மூலமாக ரூரல் சைடும் சரி அர்பன் சைடும் சரி என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிக் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேஷ்னலைசேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் லிபரலைசேஷன் பீரியட்ன்றது எல்பிஜி அப்படின்னு சொல்லலாம் வந்தது இல்லையா. எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன். 1991 நரசிம்மா கமிட்டி மூலமாக இந்தியாவில் இந்த இதை கொண்டு வந்தாங்க. இது மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா குளோபல் லெவலில் வேர்ல்டு வைடாக கண்ட்ரீஸ்க்கெலாம் லிபரலைசேஷன் கொடுத்தாங்க. பேங்க் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள பேங்க்ஸ் இந்தியாவிலையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபாரின் கண்ட்ரியோட ஹோம் பிரான்ச் வந்து ஃபாரின் கண்ட்ரிலையும் அதோட அதர் பிரான்ச்சஸை வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செட் ஆஃப் த லிபரலைசேஷன் பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டில் லிபரலைசேஷன் கொடுத்தாங்க. ஆர்பிஐ வந்து லைசன்ஸ் கொடுத்து ஆர்பிஐட்ட லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பேங்க்கை நம்ம இந்தியாவில் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்தியாவில் அதோட பிரான்ச்சஸை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த லிபரலைசேஷன் பீரியட் அப்போ ஒரு 10 ப்ரைவேட் பேங்க் செக்டார் வந்து நம்ம கண்ட்ரியில் எக்ஸ்டாப்ளிஷ் ஆச்சு. என்னெல்லாம் அப்படின்னா குளோபல் ட்ரஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், பேங்க் ஆஃப் பஞ்சாப், இந்துஸ்தான் பேங்க், சென்ட்ரல் பேங்க், ஐடிபிஐ பேங்க். இந்த ஒரு 10 பேங்க் இருக்கும். டைம்ஸ் பேங்க், டெவலப்மெண்ட் கிரெடிட் பேங்க்ஸ். இந்த பேங்க்கெல்லாம் நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது மூலமாக லிபரலைசேஷன் கொண்டு வந்தது மூலமாக ஃபாரின் பேங்க் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிச்சு. நவம்பர் நேஷ்னலைசேஷன் பேங்க்கு நேஷ்னலைஸ் பேங்க் மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரின் பேங்க் இருக்கிறதுனால நமக்கு போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டாருமே ஈக்குவலாக பேஸ் பண்ணி பேங்கிங் ஒர்க் செய்ய முடிஞ்சது. ஃபாரின் பேங்க் would ஸ்டார்ட் ஜாயின்ட் வெஞ்சர் வித் இந்தியன் பேங்க்கோட ஜாயின்ட் வெஞ்சராகவும் அவங்க பிரான்ச்சஸ் மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் வெஞ்சராகவும் அவங்க வந்து வந்தாங்க. அப்புறம் பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேமெண்ட் பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்க பேமெண்ட் பேங்க் என்னென்னு பார்த்தோன்னா ஏர்டெல் பேங்க் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேங்க்கு. அப்போ நிறைய டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணி பீப்புள்கிட்ட பேங்கிங் அவேர்னஸை நிறைய க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை அலோவ் பண்ணாங்க. ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், இது ஆன்லைன் மூலமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமேவும் பேங்கிங் செக்டாரில் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போச்சு. தென் பேங்க்கோட கிளாஸிஃபிகேஷன், இது எல்லாமே ஆர்பிஐ கீழே வர்ற பேங்க்ஸ். ஆர்பிஐ கீழே இந்த எல்லா பேங்க்குமே வந்துடும். கமர்ஷியல் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க் சொல்லிட்டு 4ஆக கிளாஸிஃபை ஆகிருக்கு. அதில் கமர்ஷியல் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க், ஃபாரின் பேங்க், ப்ரைவேட் பேங்க், ஆர்ஆர்பி, அர்பன் பேங்க், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் சொல்லிட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அர்பன் அண்ட் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லிட்டு 2ஆக கிளாஸிஃபை ஆகிருக்கு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 மூலமாக தான்
ஒர்க் ஆகுது. கமர்ஷியல் பேங்க்கோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, எதுக்காக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பிஸ்னஸில் ப்ராஃபிட் மேக் பண்ணணும். இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா, டெபாசிட்டை கெட் பண்ணி அந்த டெபாசிட் மூலமாக லோன் கிராண்ட் பண்ணி அது மூலமாக அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ராஃபிட் எயின் பண்ணணும் அப்படின்றதான் கமர்ஷியல் பேங்க்கோட பிஸ்னஸ் மாடல். கமர்ஷியல் பேங்க் ஆல்ரெடி பார்த்தோம் 4 டைப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்குன்னு ஒன்று பார்க்கலாம். பப்ளிக் செக்டார் பேங்க். பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்றது எந்த பேங்க்கில் கவர்மெண்ட் எபோவ் 50% ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ, எபோவ் 60% ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க் எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். அந்த பேங்க்கில் மேஜர் ரோல் பண்ணுறது கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மேஜர் ரோல் கவர்மெண்ட் பண்ணும்போது அந்த பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அண்டர் த கவர்மெண்ட் வந்துடும். தென் April 1 5 பேங்க் அசோசியேட் பண்ணாங்க. அது வந்து வேர்ல்டு வைடாக 50 பேங்க் வரையும் நேஷ்னலைஸ் ஆச்சு. தென் அது என்னெல்லாம் பேங்க் இருந்தது அப்படின்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா 14 பேங்க்ஸ், அந்த பேங்க்ஸ் வந்து. தென் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ப்ரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்றது எந்த பேங்க்லாம் பிலோ 50% கீழே கவர்மெண்ட் ஹோல்டு பண்ணியிருந்தாங்களா அந்த பேங்க்லாம் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்குமே ஆர்பிஐயில் ப்ரைவேட் செக்டார் பேங்க்குமே ஆர்பிஐயோட அப்ளிகேபிளில் தான் வருது. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி தான் அவங்களோட பேங்கிங் ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. ப்ரைவேட் பேங்க் இப்போல்லாம் இது வரைக்கும் என்ன பேங்க்லாம் இருக்குது அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து HDFC, ICI இது எல்லாமே ப்ரைவேட் பேங்க் தான். எஸ் பேங்க் வரைக்கும் இது எல்லாமே ப்ரைவேட் பேங்க்ஸ் தான். தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாரின் பேங்க். ஃபாரின் பேங்க் நத்திங் பட் எந்த பேங்க் அவங்க அது அவுட் ஆஃப் த இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற கண்ட்ரீஸில் அவங்க ஹோம் பிரான்ச் வந்து அதர் கண்ட்ரிலையும் அந்த பேங்க்கோட பிரான்ச் இந்தியாவில் இருக்கிற கண்ட்ரிஸை நம்ம ஃபாரின் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரின் கண்ட்ரி ஆர்பிஐயில் லைசன்ஸ் கெட் பண்ணி நம்ம அந்த லைசன்ஸில் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதுபடி தான் அதோட ஆப்ரேஷன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கும். இதெல்லாம் சம் ஆஃப் ஃபாரின் பேங்க்கோட லிஸ்ட்டு. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியன் பேங்க், நேஷ்னல் ஆஸ்திரேலியன் பேங்க், ராயல் பேங்க், நிறைய பேங்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், RRB அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க், நான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ரூரல் ஏரியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஏரியாஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்தது. அர்பன் பேங்க்கோட பிரான்ச்சஸ் வந்து ரூரல் பேங்க்கில் இருக்கும், ரூரல் ஏரியாஸில் இருக்கும். ஃபார்மரோட ஃபில்ஃபில் பண்ணுறது அக்ரிகல்ச்சர் நீட்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபருக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த பேங்க்ஸ் தான் ரூரல் அர்பன் பேங்க்ஸ். இது இந்த ப்ரொவைடிங் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டு ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமேவும் இந்த பேங்க்லேயுமே இருக்கும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது பேங்கிங் ஆக்டிவிட்டீஸே லிமிட்டடாக பண்ணுறது. லிமிடெட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணி லிமிடெட் கம்பெனிஸ், இந்த லிமிடெட் கம்பெனிஸ் லிமிடெட் பேங்க்காக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்மால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணுறதை தான் ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேங்க் வந்து இந்த மெயின் கஸ்டமர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இன்க்ளூட் மைக்ரோ இண்டஸ்ட்ரி, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்டிட்டிஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் யூனிட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. இதுமேவும் என்ன பண்ணால் தேர் ஆர் லைசன்ஸ் அண்டர் செக்ஷன் 22 படி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 22 படி லைசன்ஸ் கெட் பண்ணி இந்த பேங்க்லாம் ஒர்க் ஆகும். அப்புறம் இதெல்லாம் ஆர்பிஐ ஆக்ட் 1934 மூலமாகவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கெலாம் ஃபெமா மூலமாகவும் இந்த ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம்
ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க்ஸ். இது எல்லா பேங்க்லேயுமே எண்டில் பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இருக்கும். இந்த பேங்க்கை ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் பேங்க்காக இல்லை லிமிட்டட் பேங்க்காக ரெஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணுவாங்க. பேமெண்ட் பேங்க் ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேங்க் அப்படின்றது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். இந்த இதை பேமெண்ட் பேங்க்கை ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கூட சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம், லோன், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஃப்ரிட்ஜாக தான் இந்த பேமெண்ட் பேங்க்ஸ்லாம் இருக்குது. திஸ் பேங்க்ஸ் ஆப்ரேட்ஸ் ஆன் ஸ்மால் ஸ்கேலில் தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி 2 பேதை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. என்ன டெபாசிட் அப்படின்னா 2 டிமாண்ட் டெபாசிட்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சேவிங் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான். மற்றபடி ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்லாம் இவங்கள்ட்ட பண்ண முடியாது. இவங்க ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ணலாம், ஆனால் கிரெடிட் கார்டு வந்து பேமெண்ட் பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இந்தியாவில் மெக்லக்கன் கமிட்டின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டிக்கு கீழே 1912 இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இது என்ன அப்படின்னா சம் ஆஃப் த பீப்புள்ஸ், ஒரே செக்டாரில் உள்ள பீப்புள் ஒன்றா சேர்ந்து அவங்களோட ஷேர் கேபிட்டல் மூலமாக அவங்க பங்குதாரர்களாக சேர்ந்து ஒரு பேங்க்கை க்ரியேட் பண்ணி அந்த பேங்க் மூலமாக அவங்களோட நீட்ஸை ஃபில்ஃபில் பண்ணிக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை தான் இந்த ஃபஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கிரியேட் ஆச்சு. 1912 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1912 படி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே ரன் ஆகுது. அவங்க ஃபார்மிங், லைஃப் ஸ்டாக்கு, இந்த ஹெரிட்டேஜ் ஏரியா, அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் மோஸ்ட்லி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இன்க்ளூட் ஆகும். இவங்க நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பேசிஸில் தான் இவங்களோட மெயின் மோட்டோ இருக்கும். தென் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னு சொல்லிட்டு 2 கிளாஸிஃபை ஆயிருக்கு. அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்றது அர்பன் ஏரியாவில் சிட்டிக்குள்ளே இருக்கிற லிமிட்டடில் இருக்கிற பீப்புளுக்கு க்ரியேட் பண்ணுற பேங்க்கு. இந்த பேங்க் வந்து அட்டானமஸாக செயல்படுற ஒரு பேங்க். யாரெல்லாம் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ஷேர்ஸ் மூலமாக அந்த பேங்க்கை ரன் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு த ஆர்பிஐ ஆன் 31 மார்ச் 2003 2104 அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அது வந்து ஷெட்யூல்டு பேங்க், அதாவது அட்டவணைக்கு கீழே கொண்டு வர பேங்க்காக வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து 90% இந்த பேங்க் வந்து லொக்கேட்டட் இன் 5 ஸ்டேட்ஸ். ஆந்திர பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாட்டில் வந்து 79% மேலே லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் மோஸ்ட்லி இந்த பேங்க் அந்தந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் ரெகுலேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓவராலாக கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் 1912 படி இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு எடுத்துகிட்டா அந்த ஸ்டேட்டில் என்னவோ அது ரூல்ஸ் படியும் அந்த பேங்க்கு ஒர்க் ஆகும். இதுக்கு கீழே ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு கீழே சொசைட்டிஸ்லாம் வந்துடும். இவங்க ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் ரன் ஆகும். அந்த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு நெபார்டு மூலமாகவும் அமௌண்ட் வரும். இதை ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க் கீழேயும் கொண்டு வருவாங்க. இவங்களோட சேவிங்ஸ், டெபாசிட்ஸ் அக்கௌண்ட், இங்கேயுமே சேவிங் அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் அக்கௌண்ட், ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும். ஏடிஎம் கார்டு ஃபெசிலிட்டி ஆல்சோ இருக்குது. இப்போலாம் நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ், இசிஎஸ் ஃபெசிலிட்டிஸும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் நடக்குது. ஷெட்யூல் பேங்க்ஸ் அப்படின்றது பெய்டப் கேபிட்டல் 5 lakh and above இருக்கணும். அது ஆர்பிஐயோட ஷெட்யூலுக்கு கீழே இருக்கிற எல்லா பேங்க்ஸையும் ஷெட்யூல் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க பேங்க் ரெக்வெஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை த சென்ட்ரல் பேங்க் இட்ஸ் அஃபேர்ஸ் ஆர் நாட் கேரிட் அவுட் இன் வே தட் கேசஸ் ஹார்ம் டு த இன்ட்ரெஸ்ட். டெபாசிட்டர் வந்து ஹார்ம் பண்ணாமல் அவங்க டெபாசிட்ஸ் கெட் பண்ணணும். பேங்க் ஷுட் பி எ கார்பரேஷன் ராதர் தென் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஷெட்யூல் பேங்க்கில் கொண்டு வர மாட்டாங்க. நான் ஷெட்யூல் பேங்க் அப்படின்றது ஆர்பிஐயோட கண்ட்ரோலில், ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு கீழே வராது. அவங்களோட பெய்டப் கேபிட்டல் பிலோ 5 lakh கீழே இருக்கிற பேங்க்ஸை வந்து நான் ஷெட்யூல் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். நவம்பர் 2020 வரைக்கும் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது, 22 ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது, 46 ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது, 56 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்குது, 1485 அர்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ் பேங்க்ஸ் இருக்குது, அப்புறம் 96,000 ரூரல் பேங்க் இருக்குது. இது எல்லாமே நவம்பர் 2020 உள்ள ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இப்போ நிறையா சேஞ்சஸ் வந்திருக்க சான்சஸ் இருக்குது. இன்னோவேட்டிவ் சர்வீஸ் ஆஃப் மாடர்ன் கமர்ஷியல் பேங்க். என்னால் இன்னோவேட்டிவ் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொதல் உள்ள பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் வந்த பின்னாடி பேங்கிங் செக்டரில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது.
பேங்கிங் போனால் அந்த டைம் கன்சூமிங் நல்லா குறைஞ்சிருக்கு. கமர்ஷியல் பேங்க்கோட அந்த டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்த பின்னாடி தேர் ஆர் மெனி செக்ஷன் பேங்க்ஸ் நிறைய செக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த செக்ஷன் மூலமாக இன்னும் இன்னோவேஷன்ஸ் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. தே ஆர் நோ லாங்கர் ரெஸ்ட்ரிக்டட் டு ஏஜ் ஓல்டர். அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இப்போ நியூ பிஸ்னஸ் ஐடியாஸையுமே கொண்டு வந்திருக்காங்க. மாடர்ன் கமர்ஷியல் பேங்க்கில் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்டர்நெட் மொபைல் பேங்கிங் பார்ப்போம். மொபைல் பேங்கிங் வந்து நிறைய சர்வீசஸை ஏடிஎம் கார்டை மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய சர்வீசஸை ஏடிஎம் கார்டு தான் நம்ம வந்து இன்னோவேஷனான ஒன்று அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இன்டர்நெட் பேங்கிங் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ மொபைல் பேங்கிங் வந்தோன்னா நம்மளோட ஹேண்ட்லேயும் நிறைய ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸை பேங்க்கில் என்னெல்லாம் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அதை ஒரு மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு மட்டும் இருந்தால் போதும். என்ன கரண்ட் பில் கட்டிக்கிறோம், ஃபோன் பில் கட்டிக்கிறோம், இன்டர்நெட்டில் பே பண்ணி ப்ராடக்ட்ஸை நம்ம பை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மொபைல் பேங்கிங் மூலமாக நடக்குது. இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்றது மொபைல் மட்டும் இல்லாமல் எந்த டிவைஸ் இன்டர்நெட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுதோ அது எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்துடும். லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், எனிதிங் எல்ஸ். இது வந்து ஒரு விர்ச்சுவல் ஆன்லைன் பேங்கிங் வந்து ஒரு விர்ச்சுவல் ரோல் பண்ணுது பேங்கிங் செக்டாரில். என்னெல்லாம் ட்ரான்சாக்ஷன் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் மூலமாக ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஹோல்டர் பேங்க்கில் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்க ஓன் பேங்க்லேயும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஐசிஐசிஐ பேங்க் தான் இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம், இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் 4 சர்வீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெஃப்ட் அப்படின்றது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து 2005 ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து பெங்களூரில் இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குது. இது நேஷ்னல் வைடாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு 1-to-1 ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இதை பண்ணாங்க. இது வந்து ஒவ்வொரு ஒரு இண்டிவிஜுவலோட அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இன்னொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஈவன் இட் இஸ் வெதர் இட் இஸ் சேவிங் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே மாற்றிக்கலாம். இது மூலமாக என்னாச்சு, கஸ்டமரோட டைம் கன்சூமிங் நிறையாச்சு. இது இன்னொரு மெத்தட் இதில் என்ன அப்படின்னா பல்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இதில் நடக்கும். பல்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ ஒரு மணி நேரத்தில் ஓவராலாக இந்தியாவில் வந்து ஒரு 1000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 1000 டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்ச பின்னாடி இந்த நம்பர்லாம் மேபி நாட் அ ஷுர், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது தான். இப்போது ஒரு மணி நேரத்தில் 1000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அந்த 1000 டிரான்சாக்ஷனையும் ஒரே நேரத்தில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அந்த 1000 டிரான்சாக்ஷனுக்குரிய அமௌண்ட்டும் செட்டில் ஆகும். இது வந்து 8 AM to 1 PM சாட்டர்டேயில் மாத்திரம். வீக் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே 8 AM to 7 PM இருக்கும். இப்போல்லாம் ஃபுல் டைமும் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இருந்த டைம் கன்சம்ஷன் அது இப்போல்லாம் ஃபுல் டைம் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இந்த 2005 அந்த அதே இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் பேங்கிங் டெக்னாலஜி பெங்களூரில் இருக்கிறது தான் கொண்டு வந்தாங்க. 1985 சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்து 2005 90 சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம் வாஸ் ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து யூஎஸில் 1917 லான்ச் பண்ணாங்க. ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது ரியல் டைம், அதாவது நெஃப்ட்டில் நம்ம சொன்னோம் இல்லையா, நெஃப்ட் வந்து பண்ணாங்க அப்படின்னா பல்காக ட்ரான்சாக்ஷன் நடந்த பின்னாடி அந்த ட்ரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த டைமிங்லேயே when it is happen அப்போயும் அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆயிரும். அதுதான் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இதுமேவும் இண்டிவிஜுவலே மேக் பண்ணிக்கலாம், பேங்க்கில் போயுமே பண்ணிக்கலாம். நெஃப்ட்டும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மொபைல்லையோ அவங்களோட லேப்டாப்லேயோ அவங்களோட கம்ப்யூட்டர்லேயோ இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே பண்ணிக்கிறலாம். இல்லை பேங்க்லேயுமேவும் இந்த ட்ரான்சாக்ஷன் நடக்க தான் செய்யுது. இந்த இதில் வந்து மினிமம் அமௌண்ட் 2 lakh. நெஃப்ட்டில் வந்து நாட் அ மினிமம் நாட் அ மேக்ஸிமம். இதில் ஆர்டிஜிஎஸில் மினிமம் 2 lakh, மேக்ஸிமம் நோ லிமிட். இசிஎஸ் அப்படின்றது
எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம், அதாவது பல்காக எஸ்எம்எஸ் போகுது இல்லையா, ஒரு எஸ்எம்எஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு காலேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா, காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 2000 பேர் படிக்கிறாங்கன்னா 2000 பேருக்கு இன்றைக்கி காலேஜ் லீவு அப்படின்னு மெசேஜாக பல்காக தட்டி விட்றாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த இசிஎஸ் சர்வீஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். ஒரு கம்பெனியில் வேலை ஒரு 500 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 500 பேருக்கும் ஒரே நேரத்தில் சேலரிக்கு க்ரியேட் பண்ணுறது, சேலரி கொடுக்குறது, இன்ட்ரெஸ்ட் கம்பெனிஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, டிவிடெண்ட் பே பண்ணுறது, இது எல்லாமே இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலமாக பண்ணுறது தான் இசிஎஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து 1990s வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சிஸ்டம் வந்த பின்னாடி நிறைய டைம் கன்சியூம் ஆச்சு. ஒர்க்கர்ஸ்லாம் ஈஸியாக அவங்களோட சேலரியை கெட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. முதல்ல அவங்க சேலரியை போய் கையில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. அப்புறம் இசிஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவலோட அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகிற மாதிரி வந்தது. இந்த இது வந்து இசிஎஸ் மூலமாக சேலரி மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ், மந்த்லி பேமெண்ட்ஸ் இதெல்லாமே ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா இப்போ என்னோடய அக்கௌண்ட் இருக்குது, என்னோடய அக்கௌண்ட்டில் மாதம் 5000 இன்சூரன்ஸ்க்கு பிடிச்சிக்கோங்க, பிடிச்சா அந்த அமௌண்ட்டை எல்ஐசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு அக்கௌண்ட் ஐஓபியில் இருக்குது அப்படின்னா என்னோடய ஐஓபி அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி 5000 பிடிச்சி எல்ஐசிக்கு அனுப்பிடுங்க, நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்கில் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த சர்வீஸை பேங்கிங் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ்க்கு செட் ஆஃப் த அமௌண்ட் அந்த அக்கார்டிங் டு த ரிலேட்டட் டு த சர்வீஸ்க்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை டெபிட் பண்ணிக்குவாங்க. ஐஎம்பிஎஸ் இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ், இது 2012 இந்த ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் வந்த பின்னாடி நிறைய பேங்க் இந்த ஐஎம்பிஎஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ், இமீடியட்டாக அவங்க பண்ண சர்வீஸ் வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து யாரெல்லாம் அதை ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க், ஐஎம்பிஎஸ், 150+ பேங்க்ஸ் வந்து இது பண்ணாங்க. என்பிசிஐ தான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஐஎம்பிஎஸ் வந்து எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ், ஆக்சிஸ் பேங்க்ஸ், அப்புறம் ஆக்சிஸ் பேங்கிங்கெல்லாம் அடுத்து வர்ற இயர்ஸில் லேட்டராக அவங்களும் இந்த சர்வீசஸை பண்ண ஆரம்பித்தாங்க. 24/7 எல்லா டைமிங்குமே நெஃப்ட், ஆர்ஜிஎஸ்லாம் சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸ் இல்லாத டைமிங்கில் செட் ஆஃப் த டைமிங் கொடுத்து அந்த டைமிங்கில் தான் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனால் ஐஎம்பிஎஸ் அப்படி கிடையாது. 24/7 திஸ் ஒர்க் இஸ் டன். அந்த ஐஎம்பிஎஸ்லையுமே நிறைய ஏடிஎம்மில் வர அன்சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் இதுலேயும் வர தான் செய்யும். ஆனால் கிளியரிங் சர்வீஸ் அந்த பணம் ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா ஒரு 2 days 3 daysல ஒரு பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இவங்களும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மொபைல் பேமெண்ட் கைடன்ஸ் 2008 படி தான் இந்த ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் எல்லாமே ஐஎம்பிஎஸ், இசிஎஸ் சர்வீஸ் எல்லாமே நடக்குது. இது வரைக்கும் நம்ம யூனிட் 15ல் சம் ஆஃப் த டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் யூனிட்டில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த இதுலேருந்து என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்